ஆக்க வைக்கணும். ஒரு வாரம் சென்று போடி பார்த்தா அந்த மண் எந்த இடத்துல இருக்குன்னு, எத்தனை பேப்பருக்கு கீழே இருக்கு, இல்ல மக்களுக்கு மேல வந்திருக்கா கீழே வந்திருக்கான்னு நம்ம தானே பார்க்கணும். நம்ம கொடுத்துட்டு அப்படியே வந்துருவோம். அதிகாரிக்கு அக்கறை கிடையாது. மனு கொடுத்தா நமக்கு தான் அக்கறை வேணும். அதனாலதான் நம்ம ரோடு இந்த மாதிரி கிடக்குது. நம்ம ஒழுங்கா இருந்திருந்தோம்னா அந்த ரோடு இந்த மாதிரி இருந்திருக்காது. ஆமா, அதிகாரிகள் ஒழுங்கா செயல்பட்டு பண்ணிருந்தாங்கன்னா ஒரு பண்டு ஒதுக்கி நேரம் ரோடு வசதி எல்லாமே, சாலை வசதி, எல்லா வசதிகளும் நமக்கு கிடைச்சிருக்கும். இது மாதிரி நிகழ்வுகள் நிறைய இடத்துல நடந்திருக்கு. நிறைய இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் வேலைப்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கு. அதனால நம்மளுக்கு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் வரட்டும். அவங்க எதுக்காக இந்த வேலையை நிறுத்தி வச்சிருக்காங்க? இப்ப சமீபத்தில் கேள்விப்பட்டோம், இந்த ஆட்சி முடிய போகுது, அதனால அவங்க தேர்தல் வேலையாக கொடுத்துறாங்க, மக்கள் எப்படி போயிட்டான்னா அப்படிங்கிற நோக்கத்தில எல்லாம் ஒரு சில பேர் பேசுறாங்க. ஆனா அது சாத்தியப்படாது. எப்படித்தான் தேர்தல் ஒரு பக்கம் நடந்தாலும் மக்களுக்கு தெரியும், இந்த காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறீங்க பாத்தீங்களா, அதான் நம்ம குட்டிய சோறா போற காரணமே அதுதான். அன்னைக்கு இங்க ஒரு 500 ரூபாய் வாங்கி அவனுக்கிட்டே ஒரு 500 ரூபாய் கொடுத்து குடிச்சு விட்டு கடைசியில என்ன நிலைமையில போய் இன்னைக்கு ரோடுல நிக்கிறோம். செஞ்சது தவறு நம்ம தான். ஏன்னா காசு கொடுக்கறவன ரோட்டுக்கு உள்ள வீட்டுக்குள்ள வராதடன்னு அடிச்சிருந்தோம்னா நம்ம நிலைமை இந்த மாதிரி ஆயிருக்காது. நேரம் ரோடு போட்டு நம்ம வாட்டில மலையூர் பகுதியில எல்லாம் நம்ம வாட்டில பெரிய மலையூர்லாம் இன்னைக்கு வண்டி வாசியில போயிட்டு இருப்போம். பாருங்க, 2-3 போட்டோ இருக்குது பாருங்க. ஒரு பகுதி ரோடு வண்டி போகும், இன்னொரு பகுதி கல்லும் கரடமா இருக்குது. அதாவது வண்டி அங்கிட்டே நிப்பாட்டுன்னு ஒரு தடை செய்யப்பட்ட பகுதி அது மாதிரி தெரியுது. இன்னொன்று பள்ளமா இருக்குது, வண்டியவே நம்ம அதுல பகுதியில எடுத்துட்டு போக முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கும்போது அதிகாரிகள் கவனத்தில் கொண்டு வரணும். சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் இங்க வரணும். நாங்க நியாயமான கோரிக்கைக்காகத்தான் நாங்க நிக்கிறோம். ஆகையால் இந்த நம்ம அண்ணன் தலைவர் அவர்கள் வந்துட்டாங்க.